என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, எங்கள் அத்தை இருக்கான்ல, அவனை வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்காவது நம்ம மாதிரி ஒரு ஆள் இருக்கு. அவன் 96 வரையா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அட கவலை விட, ஒரு 90s கிட் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? 90s கிட்காக 90s கிட் உருவாக்குனதா NKalyan.in வெப்சைட். இந்த வெப்சைட்ல டெய்லி 1 ரூபாய்னு சார்ஜ் பண்ணி 365 rupees தான் பெர் இயருக்கு சார்ஜ் பண்றாங்க. நோ மோர் கிவன் சார்ஜஸ். அது மட்டும் இல்லாம இதுல 14 பிரான்ச்சஸ் இருக்கு. ஹைலி செக்யூர் அண்ட் சேஃப் ISO சர்டிஃபைட் சைட் கூட இது. அண்ட் இதை நீங்க முழுக்க முழுக்க தாராளமா நம்பி பண்ணலாம். இதுல லாகின் பண்றது எல்லாமே வெரிஃபை பண்ணி செக் பண்ணி தான் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு சேவையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மாமா பையனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி விடலான்ற. பண்ணிடலாம். ஹே ரம்யா, நான் ரிச்சர்ட் பேசுகிறேன். we had met twice in canteen. உங்கள் காலேஜில் நான் படித்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. How did you get my number? பிரேம் கொடுத்தான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் தான் கால் பண்ணுறேன். சரி, ஓகே. அம்மா கூப்பிட்றாங்க. ஈவினிங் இன்ஸ்டால பிங்க் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹே ஹலோ ஹே. இதில் வாட்ஸ்அப்பே கிடையாது, எங்கே இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணுறது? நீ தானடா வந்து லவ் பண்ண, இப்ப திடீர்னு எந்த ரீசனும் இல்லாம செட் ஆகாது பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்ற. ஏய், நீ பார்க்க அழகா இருக்கன்றனால மட்டும்தான் நான் லவ் பண்ணேன். பட் உனக்கு எனக்கும் கேரக்டர் சுத்தமாக செட் ஆகாது. நான் உன்னோட நல்லதுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இதை விட்டுரு, இட்ஸ் ஓவர். சும்மா கழட்டி வரதுக்கு ரீசன் சொல்லாத. நீ ஆல்ரெடி 2 பொண்ணுங்களை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னை நம்பி நான் லவ் பண்ணேன். இப்போ அந்த பொண்ணுங்களுக்கு பண்ணதுதான் எனக்கும் பண்றேன். இப்போ வந்து கேரக்டர் செட் ஆகலன்னு சொல்ற. ஏன் இதெல்லாம் என் கூட சுத்தும் போது உனக்கு தெரியலையா? நீ என்னடா என்ன வேணாம்னு சொல்றது? இப்போ நான் சொல்றேன், இட்ஸ் ஓவர். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் விஜய் ரேஷ்மா பேசுகிறேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு புது டாப்பிக்கோட வந்திருக்கேன். அது என்னன்னா, ஆரம்ப காலத்தில் டிவியில் வெறும் ½ an hour நியூஸை மட்டுமே பார்த்துட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சோஷியல் மீடியாஸ் வந்ததுக்கப்புறம் 24/7 வெறும் நியூஸை மட்டுமே பார்த்துட்டு மற்றவங்கள குறை சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னதான் இவ்வளோ சோஷியல் மீடியாஸ் இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்றதுக்கு இடம் பத்த மாட்டேங்குது. ஸோ இன்னையிலேருந்து நம்ம சேனல்ல புதுசாக ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, நீங்க அனுப்புற மெசேஜ் நம்ம சேனல்ல 2 minutesக்குள்ள டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட கருத்துக்களை எங்க சேனல் மூலமா பப்ளிக் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்பின டைம் வந்துச்சு. நாளைக்கு உங்களை மறக்காம மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் லவ் மியூசிக் சேனல். பை. All are fake people, Arun. Never trust anyone. அவன்டிகா பொண்ணு. All are fake people, Arun. Never trust anyone. என்ன ஆச்சு? விக்கி என்னாச்சு? ராஜாலோ என்னாச்சா? கடைக்கு போ, மருந்து வாங்கி குடி, செத்துரு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன யாரையுமே நம்பக்கூடாதுன்னு யார்கிட்ட சொல்ல வர? போடாடே. போடே. Nice song. Correct situation.
நீ இன்னும் சாகலையா? Hey, what do you want? What's your problem? Avantika. What's your problem? I think உனக்கு என்ன லவ் ஃபெயிலியரா? That's not your business. சரி, எதை வச்சு சொல்ற? என்னடா? Hey! தேங்க்யூடா. மாட்டிக்கிட்டடா. சிம்பிள். நீ போட்ட டெக்ஸ்ட், இன்னைக்கு நீ கேட்டு ஃபீல் பண்ணுற சாங், அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீ யார்ட்டையோ பயங்கரமாக மொக்க வாங்கியிருக்கேன்னு. ஓ, ஓகே ஓகே, குட் நைட். எங்க எங்க அனுப்போம். ஏய், சூசைட் கேர்ள். ஹே, 24/7 டிவி முன்னாடி உட்காந்து யார் என்ன மெசேஜ் பண்ணுவான்னு பார்க்குறது தான் உன் வேலையா? ஷோ, என்ன ரிப்ளை பண்ணுறேன்னு தெரியலையே. ஓகே, அப்படி இல்லை, இந்த சாங் டெலிகாஸ்ட் ஆச்சு, ஸோ டீமில் தான் உட்காந்துருப்பேன்னு தெரியும், அதான் டெக்ஸ்ட் பண்ணேன். ஓ, ஓகே. வாட் அபவுட் யூ? Nothing. Just traveling, smoking, sleeping. Smoking? Yeah, it's bad for heart, but good for mind. What about your profession? No job, because I'm not a graduate. Yeah? Because school teaches personal experience, but classroom teaches some achieved people experience. I hate achieved people. Achieved people always influences normal people lifestyle. Free advice ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? என்ன? தொலைஞ்சதை தேடலாம், ஆனால் முடிஞ்சதை தேடுறது முட்டாள்தனம். மீட் பண்ணலாமா? ஓகே. வேர்? கஃபே பாயிண்ட், தாம்பரம். ஓகே. நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? சர்ப்ரைஸ் மீ. அவந்திகா? ஆமாம், நீங்கள்? ரிச்சர்ட். உட்காருங்க.
என்ன ப்ரோ, புது வேலை எப்படி போகுது? என்ன பெரிய வேலை ப்ரோ, ஆடியன்ஸ் கிட்டேருந்து வர மெசேஜை ஃபில்டர் பண்ணி ஷோக்கு கீழே டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஏதோ போகுது ப்ரோ. நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மெசேஜ் எல்லாம் நல்லா பேசுனீங்க, ஏன் நேரில் எதுவும் பேசவே மாட்டீங்க? சும்மா ஏதாவது பேசுங்க. பிரதர், உங்கள் சிகரெட் பாக்ஸ் கீழே இருக்கு பாருங்களேன். இல்லை, எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கமே இல்லை. ஓ சாரி பிரதர். ஸ்மோக்கிங்? Yeah, it's bad for heart, but good for mind. நீங்கள் ஸ்மோக் பண்ண மாட்டீங்களா? இல்லை, எனக்கு ஸ்மோக் ஸ்மெல் சின்ன வயசுலேயே செட் ஆகாது. நீங்கள் ரிச்சடா? நீ ரிச்சடா? இல்லை, அது வந்து ம். அழகா இல்லாட்டினாலும் பரவாயில்ல ரிச்சா, அசிங்கமா இல்லடா. அண்ணா, சேனல் மாற்றுங்க. ஒரு மாதிரி நல்லா தான் பேசினேன், பட் திடீர்னு மீட் பண்ணலான்னு கூப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் பேசின பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசின பொண்ணு நீங்கள் தான். அண்ட் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி தான் அந்த மாதிரிலாம் பேசினேன். இருந்தாலும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்ன இது, இந்த காலத்தில் இந்த பேசிக் மொபைல் யூஸ் பண்ணுற? எங்கள் அம்மா யூஸ் பண்ண மொபைல், இப்போ இந்த மொபைல் மட்டும்தான் இருக்குது. சாரி. இட்ஸ் ஓகே. நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா உனக்கு எதுவும் பெரிய ஆசை இல்லை போலே. நீ என்ன புத்தரோட பக்தனா? எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம். அவன்டிகா, புத்தருக்கே ஒரு பெரிய ஆசை இருக்குது தெரியுமா? என்ன? எந்த ஒரு ஆசையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஆசை தான். லவ் அண்ட் மேரேஜ் பற்றி நீ என்ன நினைக்கிற? லவ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் மேரேஜ் பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா இப்போது லவ் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. புரியல? இப்போ ஒரு நாய் வாங்குறோன்னு வச்சுக்கோ, அது ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை செயினில் போட்டு கட்டி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் மேரேஜும்.
புரிஞ்சதா? தென் தென் ஐயோ சாரிப்பா மறந்துட்டேன். இது 5 மினிட்ஸில் வந்துடுறேன். நான் கிளம்பணும். நீயும் வாயே, நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை. ஓகே. எஸ். See you. இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியுது. பட் அதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்ட்டை பற்றி உனக்கு தெரியும்ல. அவன்ட்டிக்கு உனக்கு நான் 2 ப்ராமிஸ் பண்ணுறேன். உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட். நம்மளோட ஃப்யூச்சரில் உன்னோட எக்ஸை பற்றி ஞாபகம் இல்லாத அளவுக்கு இல்லை, உன்னோட எக்ஸை பற்றி நினச்சி கூட பார்க்க டைம் இல்லாத அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுவேன். இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமே உன் லைஃப்பில் பிரேக்கப்புன்ற சுச்சுவேஷன் வரவே வராது. என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறியா? ப்ராமிஸ் பண்ணுறேன். என்னது? ம். ஹே ஹே அடியே, என்ன? லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மாதிரி தான் இருக்க. அவனை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி லவ் பண்ணுற? ஹே, அதெல்லாம் தெரியும்டி, எல்லாம் சொல்லியிருக்கான். அப்படி என்னடி சொன்னா? அட்லீஸ்ட் என்ன வேலை செய்கிறனாவது தெரியுமா? டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ண. என்னது? சரி, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்படிலாம் யாரும் இல்லை, அவனுக்கு அத்தை மட்டும்தான். ஹே லூசாடி நீ, வேலையும் இல்லை அப்பா அம்மாவும் இல்லை, எதுக்கிட்ட இப்படி தேவையில்லாமல் கஷ்டப்படுற? கஷ்டப்படாமல் நல்லது எப்படி நடக்கும்? செத்தாதான் சொர்க்கமே கிடைக்கும். எந்த நம்பிக்கையில் அவனை லவ் பண்ணுற?
எந்த நம்பிக்கையில் நான் உன்னை லவ் பண்ணுறது? முடிவே இல்லை அந்த ரோட்டில் நீ நான் தனியாக பேசிட்டு போகும்போது பேச வார்த்தைகள் தீர்ந்ததுக்கப்புறம் என்னோட மௌனம் உன்னையும் உன்னோட மௌனம் என்னையும் ரசிக்க வச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணலாம். ஐயோ, மறுபடியும் ஃபோன் வந்துச்சு. சரி, நம்ம கிளம்பிடுவோம். ஏன் எங்கடி போகிற? ஹலோ, யாரு? எதுக்கு? எப்போ வரணும்? சரி, வரேன். அண்ணா, ஒரு கிங்ஸ் கொடுங்க. என்னம்மா? கிங்ஸ்ண்ணா. கிங்ஸா? எங்கே வரணும்? சரி, நான் வரேன். என்ன மேடம் கண்ணில் காவேரி எட்டி பார்க்குது? நேற்று பரணி கால் பண்ணான். ஆ, ஓ எக்ஸா? என்ன சொன்னார்? மலரும் நினைவுகள் போல. அவன் கால் பண்ணான்னு சொல்கிற, சிரிக்கிற? எல்லாம் அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். சரி, என்னவா? எல்லாரும் பண்ணுறது தான், பிளாக்மெயில் பண்ணுறான். என்னவா? அது சரி வந்து விடு. சரி, பழசை விடு, செத்துருச்சு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிகரெட்டுங்க எல்லாமே உனக்கு விளையாட்டாக போச்சுல்ல? இதுக்கேண்டி இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? 22 வயசு பொண்ணு மாதிரியா பேசுகிற? அப்படி யோசிக்கிறனால தான் இப்படி பயப்படுறேன். நீங்களாம் பசங்களாக இருந்து ஆம்பளையாக மாறும்போது உங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உடையும். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணாக இருந்து ஒரு உமனாக மாறும்போது, பொம்பளையாக மாறும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகும். ஆமாம், நீ எதனால் என்னை லவ் பண்ண? என் கனவில் வரும் நிலவனி, அந்த நிலவின் வெளிச்சத்தில் பயணித்து அந்த நிலவையே அடைய நினைக்கும் கிறுக்கன் நான். சாரி. இங்கே பாரு, எனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியாது, சரியா? அவன்ட்டியா, இங்கே பாரு, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இதனால் அதனால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எதனால் நீ கேட்ட கேள்விக்கு இதனால தான் நான் பதில் சொன்னேன். ஓ, இதனால் மட்டும்தான் நீ என்னை கேட்ட அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. அதனால் சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. கண்ணால் பார்த்தாலும் சரி, பழகி பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு நீ. அந்த எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணுக்கு பிடிச்ச ஒரே பையன் நான் தான். புரியுதா? புரியல? அதான் லவ். இப்போ என்ன தாண்டி சொல்ல வர? சொல்லிட்டு போடி. சொல்ல முடியாத வார்த்தைக்கு அர்த்தம் அதிகம்.
அவந்திகா ஒரு நிமிஷம் வா. அது வந்து வாமா. நீங்களும் வாங்க. அட சும்மா வாங்க சார். வா. ஓய், இங்கே பாரு, என்ன பாரு, என்ன பாரு. கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கை, மனிதனால் படைக்கப்பட்ட கடவுள், இது ரெண்டுத்தையும் சாட்சியாக வச்சு எங்கள் அம்மாவோட ஞாபகமாக இருக்கிற இந்த சிலுவையை இப்போ என்னோட நிஜமாக இருக்கிற உன் கழுத்தில் கட்டி உன்னை சொந்தமாக்கிக்கிறேன். இப்போ சொல்லு. கல்யாணமே பிடிக்காதுன்னு சொன்னேன். எனக்கு பிடிக்காத விஷயம் கூட எனக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணும்போது எனக்கு பிடிக்காத விஷயம் கூட எனக்கு புதுசாக பிடிச்சிருக்கு. புரியல. புரியல. அதான் கல்யாணம். வா போலாம். ஹாப்பி மேரீட் லைஃப். சர்வால் பத்தி இருக்கு. வருமப்பட்ட என்னாச்சரி? அப்பா சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் யாரு? அப்பா என்ன இப்போ உங்கள் கண்ணுக்கு தப்பாக படுற விஷயத்தில் எனக்கும் பங்கு இருக்குப்பா. சரி உட்காருங்க. இல்லை பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காரு. கரெக்ட் தான், உனக்கும் பங்கு இருக்கு. என்னோட உதவி இல்லாமல் உன்னோட லைஃப்பில் நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற. தப்பு இல்லை தான், ஆனால் உனக்கு அந்தளவுக்கு பக்குவமும் இல்லை, எனக்கு உன் மேலே நம்பிக்கையும் இல்லை. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ வாழும்போது உனக்கு முன்னாடி நின்று உன் கையை பிடிச்சி என் கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் உனக்கு காட்டி வளர்த்துருக்கணும். ஆனால் உன்னை முன்னாடி நடக்க விட்டு நான் பார்க்காததையும் என் பொண்ணு பார்க்கணுன்னு நினச்சி உனக்கு சப்போர்ட்டாக பின்னாடி நின்னல, அது என்னோட தப்பு தான். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா என்ன நினைப்பார்னு கொஞ்சமாவது பயந்தியா நீ? அப்பா, எனக்கு உங்கள் மேலே நிறைய பாசம் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஏன் பயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கிறிஸ்டினா? அப்பா, இது ரொம்ப தப்பாக இருக்குது. எது நீங்கள் பண்ணுறதுல தப்பா தெரியலையா? எப்போவுமே ஒருத்தங்களுக்கு சரின்னு படுறது இன்னொருத்தங்களுக்கு தப்புன்னு தான் தோணும். அதுக்காக தப்புன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணதும் உங்களுக்கு சரின்னு தோணும். ஆனால் ஒன்று, என்னோடய மதத்தை காரணமாக வச்சு உங்கள் காதலை பிரித்து என்னோடய மதத்தை நான் அசிங்கப்படுத்த மாட்டேன். சரி, என்ன வேலை பண்ணுறீங்க? கண்டிப்பாக உனக்கு வேலை இருக்காது. வேலை இருந்தால் நீ ஏன் இந்த வேண்டாத வேலையை செய்ய போகிற? நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை.
ஒரு பொண்ணுக்கு அவள் அப்பாவை தாண்டி இன்னொரு ஆம்பளை மேலே பாசம் வந்தால் அவள் உலகமே மாறிடும். அவள் என்ன தான் பண்ணாலும் இன்னும் அவள் மேலே இருக்க கோவத்தை தாண்டி கொஞ்சம் பாசமும் இருக்குது. என் அளவுக்கு உன்னால் அவளை பார்த்துக்க முடியாதுன்னு கர்வமாகவே சொல்லுவேன். நீ இப்போவே கூட அவளை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அவள் உன்னை நம்பி வந்தா ஏமாத்திட மாட்டேன்ற நம்பிக்கையை எனக்கு கொடு. நானே அவளை அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்களே யோசித்து முடிவெடுங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதுக்குன்னு கேட்டால் சொல்லுவியா? எனக்கு நீ ஈஸியாக பொண்டாட்டி ஆகிட்ட. உனக்கு ஒரு பொறுப்பான புருஷன் நான் மாறணும்னா சொசைட்டியில் நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீ என்ன சொல்ல வரன்னு என் மூளைக்கு புரியுது. ஆனால் என்னோட மனசு இதை எதையும் கேட்காம அவன் கூடவே போயிடுன்னு சொல்லுதே. எந்த ஒரு சொந்தம் இல்லாத எனக்கு அவரோட ஒரே ஒரு சொந்தமான ஒன்றே எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த மனுஷனுக்காக வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் அதை தாண்டி செல்ஃபிஷாக எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன? நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளோட வாழ வரும்போது நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட மனசு எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசு எனக்கு இருக்குது. அப்போ தான் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற லவ் சாகாமல் இருக்கும். புரியுதா? புரியல. அதான் வாழ்க்கை. இப்போ என்ன சொல்ல வர? காதலுடன் காத்திரு. ரிச்சர்ட், எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல. லவ் யூ. ஹே, நீ என்ன பண்றீங்க? அத்தனை மெசேஜ், அத்தனை ஃபோன் கால் பண்ண, ஒன்று கூட எடுக்கல. வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டியா என்ன? பொம்பளை புத்தி. ஏய், சிரிக்காத. உன்னை பக்கத்துலேயே வைக்கணும்னு நினச்சி பார்க்கறதுனால தான் நீ தூரமாக இருந்த அனுப்பின மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணல. இதான் நம்ம வாழ போகிற வீடா? நல்லா இருக்கு. கடைசியில் நம்ம வாழ்க்கையும் சினிமாவில் வர மாதிரி ஆயிடுச்சுல்ல.
நிஜத்தில் இருக்கிற விஷயத்தை தான் படத்தில் எடுக்கிறாங்க. சரி, உன்னோட கதை என்னாச்சு? அதை வேற சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணுமா? இது சரி, அதை கேட்குறதுக்கு ஒன்று விட்டால் எனக்கும் வேற யார் இருக்கா? நான் உன்னை செல்ஃபிஷாக சொல்லட்டா? தப்பாக நினைக்கக்கூடாது. உனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி வருத்தப்படுறதை விட உனக்கு நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்கு. சரி, என்னதான் ஆச்சு? எங்கடி நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு அந்த கடவுளுக்கு நமக்கு பிடிக்கணும் போல. நானும் நிறைய இடம் இறங்கிட்டேன். ஒன்றும் வேலைக்கார மாதிரி தெரில. எங்கே நான் எழுதுறேன் எழுத்தெல்லாம் அந்த ரூமுக்குள்ளேயும் இந்த பேப்பர் பெண்ணாலுமே முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்கு. அந்த பயத்தினாலே என்னோட பேனா அந்த பேப்பரை தொட்டு எழுத மாட்டேங்குது. அப்படி எழுதினாலும் அந்த எழுத்துக்கு உயிர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன ஆறுதல் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? உட்காரு. சரி, போதும். இந்த சிரிப்பு தான் எனக்கு கிடைச்ச பெரிய ஆறுதல். ஹலோ, காலேஜில் மாட்டிக்கிட்டேன். பிரின்சிபல் மேம் கூப்பிடுறாங்க. உன்னால் வர முடியுமா? ஒரு பொண்ணு பண்ற வேலையை அதெல்லாம் இரு, உங்க அப்பாக்கு கால் பண்ணிருக்கேன், வரட்டும். ஒழுங்கா டீஸ் வாங்கிட்டு போற வேலையை பாரு. வாங்க சார், உட்காருங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ணான்னு சொன்னால் தானே மேடம் தெரியும். இது யாரு? என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? உன் வயசுல பொண்ணுங்க பண்ற ஒரு விஷயம் கூட நீ பண்ண மாட்டியா? பொண்ணுங்க தானே நம்ம கல்யாணம் பண்ணுவாங்க. ஐயோ, என்னவோ, அதெல்லாம் உங்க பர்சனல். நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. ஏன் காலேஜ்ல இதுக்கெல்லாம் அலோட் கிடையாது. அப்படி என்னதான் மேம் பண்ணா? இதில் என்ன மேம் தப்பு இருக்குது? பின்ன ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு சிகரெட் வச்சுருந்தா தப்பு இல்லையா? அப்போ உங்களுக்கு சிகரெட் பிரச்சனை இல்லை, வச்சுக்கிறது பொண்ணா பையனான்றது தான் பிரச்சனை. யார் வச்சுருந்தாலும் தப்பு தான் மேம். அதெல்லாம் தப்பு இல்லை மேம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எழுந்துறீங்க சார், ஃபஸ்ட்டு கிளம்புங்க. உங்கள் டிசி வீட்டுக்கு வரும். எழுந்துறீங்க சார். மேடம் தப்பு தான், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்களேன். கிளம்புங்க சார் ஃபஸ்ட்டு. பண்ணுறதெல்லாம் தப்பு, நம்ம உயிரை வாங்க வேண்டியது. மேம் ஒரு நிமிஷம். என்ன சார் உட்காருங்க. என்ன சொன்னீங்க? பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். உங்களுக்கு தப்பாக படுற விஷயம் உங்களுக்கு தப்புன்னு தோன்றதுனால நாங்கள் தப்பானவங்க கிடையாது. அதே சமயம் எங்களுக்கு சரின்னு படுற விஷயம் உங்களுக்கு தப்புன்னு தோன்றதுனால நான் உங்களுக்கு தப்பாகவும் நினைக்கல. உங்களுக்கு தப்பாக படுற விஷயம் நீங்கள் தப்புன்னு சொல்கிறதுனால மட்டுமே அது தப்பாகிறது. அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. கரெக்டு தான், ஆனால் புரியலையே. நம்ம பண்ணுற விஷயம் யாரையுமே பாதிக்காத வரைக்கும் எதுவுமே தப்பில்லை. சுத்தமாக புரியல மேடம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் இப்போ நாங்கள் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சோம். ஏன் புரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக புரியல. இதுவரையும் உங்களுக்கு புரியாமல் இருந்த விஷயத்த நாங்கள் உங்களுக்கு புரிய வச்சோம். நீங்கள் புரிஞ்சும் புரியலன்னு சொல்லும்போது எங்களுக்கு புரிஞ்ச விஷயமே எங்களுக்கு புரியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. என்ன புரிஞ்சுதா? புரியுது, ஆனால் அவள் பண்ண தப்பு தான். இது வரைக்கும் உங்களுக்கு தப்புன்னு பட்டதெல்லாம் இனி சரின்னு படலாம்.
அப்படி தப்புன்னு பட்டது இப்போ சரின்னு பட்டுச்சுன்னா இது வரைக்கும் எது சரின்னு நினைச்சீங்களோ அது இப்போ தப்பு தானே மேடம்? ஷோ, உங்கள் எல்லாருக்கும் சரின்னு பட்டது எனக்கு தப்பாக தோன்றது என்னோட தப்பு தான். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சதை எனக்கு புரியாத மாதிரி நடிச்சேன் தெரியுமா? அதை புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுதா? இதுக்கு மேலே இவ என்ன பண்ணாலும் உங்கள் 2 பேரையும் நான் கூப்பிட மாட்டேன். கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். மேம், பேக் எடுத்துட்டு போய் தொலை. மேம், சிகரெட். போய் தொலை. அப்பா முன்னாடி போறாரு. ஓ சிகரெட் வச்செல்லாம் மாடி மாட்டுவ? ஏன் கேட்க மாட்ட? உன் கூடவே வந்துடணும் போல ஆசையா இருக்கு. இதோட 2வது டைம் சொல்கிறேன். ஆசை? புத்தருக்கே ஆசை இருக்கும்போது நான்லாம் ஏமாத்திரம். இந்த நம்பர்லேருந்து 2 டைம் கால் வந்துருச்சு, ஆனால் அட்டன் பண்ணால் எவனும் பேச மாட்டானுங்க. ஹலோ, என்னடா என்னாச்சு? கூப்பிட்றேன். டேய், எங்கடா போற? சொல்லிட்டு போடா. டேய், எங்க போறேன்னு கேக்குறேன்ல. யார் நீங்கள்? அத்தை வீடு இது இறந்துட்டதா சொன்னாங்க. ஆமாப்பா, அந்த அம்மா இறந்து கூட ஒரு 3 நாள் ஆச்சு. பாவம், அந்த அம்மாவோட பாடி கூட கிடைக்கல. 3 நாளாக அந்த பொண்ணு தான் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷனும் அழைச்சிட்டு இருந்தது. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு காலையில் தான் வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. பிரதர், நீங்கள்? ரிச்சர்ட். ஓ, அந்த பொண்ணு கடைசியாக போகும்போது என்னை தேடி ரிச்சர்ட்னு யாராவது வந்தால் இந்த நம்பர் கொடுக்க சொன்னாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 74183 ஓகே ஓகே ப்ரோ. சொல்லுங்கள். அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? அத்தை பொண்ணுன்னு சொல்கிறீங்க, அவங்க விஜய் வேறு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள இன்னும் பார்த்தது இல்லையா? இல்லை, நான் பார்த்ததில்ல. தேங்க்யூ சார். ஓகே பிரதர். ஹலோ, நான் ரிச்சர்ட் பேசுகிறேன். ஓகே. உட்கார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ ஏன் இப்படி இருக்க? தெரியலப்பா. நான் உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்?
மனசில் தோன்றதை சொல்லு. எனக்கு அவன் கூடவே இருக்கணும் போல தோணுதுப்பா. புரியல. அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுதுப்பா. அப்பாவை பற்றிலாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அப்படி யோசிச்சதுனால தான்ப்பா உங்கள் வார்த்தையை கேட்டுட்டு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம். நான் பேசுகிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன்ப்பா. இப்போல்லாம் என்னால் அவனை தாண்டி எதுவும் யோசிக்க முடியலப்பா. கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்கப்பா. உங்கள் வாழ்க்கையோட பாதியில் தான் நான் வந்தேன். ஆனால் அவனோட வாழ்க்கையோட ஆரம்பமே எங்கிட்டேருந்து தான்ப்பா ஆரம்பிக்குது. நீங்கள் எப்படி என்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. நீ பெரிய மனுஷி மாரி பேசும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா. நான் உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிற காலம் போய் நீ ஒருத்தனை நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிற. காதல் எப்போவும் ஒருத்தங்களுக்கு வயசுக்கு மீறி அனுபவத்தை கொடுக்குதில்ல. உன்னை அவன் கூடயே அனுப்பிடுறேன். உண்மையை தான் சொல்கிறேன். உனக்காக இல்லை, என்னோடய வார்த்தையை மதித்து உன்னை இங்கேயே விட்டுட்டு போனால அந்த பையனுக்காக. நீ கிளம்பு. ரேஷ்மா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. நான் சொல்கிற வார்த்தை உன்னை எந்தளவுக்கு சமாதானப்படுத்தும்னு எனக்கு தெரியல. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நாம் அன்பு காட்டுற எல்லாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தனிமையை நேசிக்க கற்றுக்கோ. அது உனக்கு கண்டிப்பாக அழ வைக்காது. எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த கடவுள் இங்கே இருக்கிற எல்லா உயிரையும் படைச்சிருந்தான்னா அவன் முதல் படைச்ச உயிர் அனாதை தான். ஒருவேளை நிஜமாகவே அந்த கடவுளுக்கு உயிர் இருந்து அதில் கொஞ்சம் ஈரம் இருந்திருந்தா கூட எனக்கு இப்படி பண்ணியிருக்க மாட்டான் போல். எவ்வளோ கேவலமான விஷயம் இது. யாருன்னே தெரியாத 2 பேரை நம்பி நம்ம இந்த உலகத்துக்கு வரோம். திடீர்னு அவங்கள நம்மக்கிட்ட இருந்து மொத்தமாக பிரித்து நம்மளை தனியாக நிற்க விட்டுறான். கரெக்டு தான், நம்மளோட உயிர் மட்டும்தான் நமக்கு சொந்தன்ற உண்மை மூளையை தாண்டி மனசுக்கு போகவே மாட்டேங்குது. செத்தது என் அம்மா இல்லை,
நான் இப்போ இப்படி யாருமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது? என்னை படைச்ச அந்த கடவுள்கிட்ட கேட்குறதா, இல்லை அந்த கடவுளையே படைச்சவங்கிட்ட கேட்குறதா? நான் இப்படியெல்லாம் புலம்புறத கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அவன் உருவமே இல்லாமல் சுற்றுறான் போல. என் கூட வந்துடு. உனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி கூட்டு போகிறேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி உன்னை நான் கூட்டு போகிறேன். ஒரு நல்ல நண்பனா, யாருமே இல்லாத உனக்கு எல்லாமே நான் இருப்பேன். அன்றைக்கி ஏதோ சீன் போட்டியே முன்னாடி, என்ன சீன் போட்ட? ஹாப்பி மேரிட் லைஃப். ஏய், இது அன்னைக்கு கழுத்தில் தாலியாக கட்டினல அந்த கிராஷ் தானே இது? கலட்ரி கலட்ரி நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. ஏய், இங்கே பாரு, இப்போ மட்டும் எனக்கு ஒய்ஃபாக வரலன்னா இதுக்கப்புறம் வேறு எவனுக்கு ஒய்ஃபாக முடியாதுன்னு சொன்னா இல்லையா? ஹலோ, என்னடா? சரி வரேன், வை. இங்கேயே கிடந்த சாவடி கடைசி வரைக்கும். நான் உனக்கு என்ன பண்ண? உன்னை அவ்வளோ ஈஸியால விட்டுற மாட்டேன். இங்கேயே சாகு. ப்ளீஸ் என்னை விட்டுரு.
அவந்திகா, இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை. நான் நேரில் வந்து பேசுகிறேன். சொல்கிறத கேளு. வை. मुझे करेगा பைலட் நல்லா இருக்குமா? இந்த ஸ்டோரியை வேற ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து ப்ராசஸ் பண்ண சொல்கிறேன்.
ப்ரொடியூசர் கதைக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இது உங்கள் 2 பேர் லைஃப்பில் நடந்த கதை தானே? அப்புறம் ஏன் உண்மையை சொல்லாமல் கடைசியில் கதையை மாற்றினேன்? எத்தனை டைம் கால் பண்ண எடுக்க மாட்டியா? இது யாரு? நீங்கள் அவந்திகா தானே? உனக்கு எப்படி தெரியும்? நான் ஹோஸ்ட் பண்ண ப்ரோக்ராமில் தானே நீங்கள் மெசேஜ் பண்ணி லவ் பண்ணீங்க. சரி, உள்ளே போய் பேசலாமா? ஆ வா. டேய், நான் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கொஞ்சம் உள்ளே வெயிட் பண்ணுறியா? உள்ளே வா சொல்கிறேன். நான் எத்தனை தடவை கேட்குறேன், இன்னும் வாயத்தை வந்து பேச மாட்டேற. அந்த பொண்ணு யாரு? அவங்கள எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஏதாச்சும் சொல்கிறியா நீ? சாரிடா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நானும் எல்லாரும் போல் பிஹேவ் பண்ணிட்டேன். பரவாயில்லடி. உங்கள் அப்பா எதுவும் சொல்லலை? சொல்லலை. ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? இல்லைடா. நல்ல மனுஷன்தான் போல. சரி, உன்னை நம்பி நான் வந்துட்டேன். நீ ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்ட. இப்போ என்ன பண்ண போகிற? உன் கதை என்னாச்சு? ப்ரொடியூசர் என்ன சொன்னாங்க? ஒரு மந்தில் தெரிஞ்சிடும், பார்ப்போம். சரி, உனக்கு சினிமா ரொம்ப பிடிக்குமா இல்லை என்ன ரொம்ப பிடிக்குமா? ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சினிமாவை பிடிச்ச அளவுக்கு வேறு எதையும் பிடிக்காது. டேய், சும்மா சொன்னேன்டி. டேரக்டர்ஸ்லாம் கடவுள் தான்ல. என்ன வளர்ற? சரி, கடவுளோட வேலை என்ன? ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் நம்மளை மாதிரி எல்லாரையும் படைக்கிறது. நாங்களும் அதை தான் பண்ணுறோம். புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் படைச்சு. டேரக்டர்ஸ்லாம் கடவுள் தான்ல. சார், உங்களை மாதிரி டைரக்டர்ஸை படைச்சதும் அந்த கடவுள் தான், அதை மறந்துடாதீங்க. அந்த கடவுளையே உங்கள் கண்ணில் காட்டினது நாங்கள் தான், புரிஞ்சதா? அது சரி. சரி, அவள் தனியாக தூங்குவா, நீ போய் தூங்க அவளோட. மார்னிங் பேசுவோம். ஹலோ. என்ன சொல்கிறீங்க? பார்த்து வரலாம்ல. எங்க இவ்வளவு அர்ஜென்ட்டா போற? டேய் டேய், எங்கடா போற? சொல்லுங்கள் சார். கதை சொல்கிறதுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். காலைல 9 மணி வர சொல்லியிருக்கேன் சார். ஓகே சார். சரி சார். ரைட் சார். முடிச்சிடலாம் சார். ஆஃபீஸில் இருக்கேன். ஓகே சார். சார்,
ஸ்டோரி? நானே உங்ககிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சேன். இந்த ஸ்டோரியை வேறு டேரக்டரை வச்சு ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. சார் என்ன சார் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க? கதை என்னோட சார். புரியுது சார், நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ப்ரொடியூசர் சார் எடுத்துக்க முடியும். அவரை தாண்டி இங்கே யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சார் அவரை நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன் சார், கிடைக்கல சார். அவர் இப்போ ஊரில் இல்லைங்க சார். பேசினாலும் வேஸ்ட்டு. ஷூட்டிங்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். வேணா படத்தில் உங்கள் பேரை வேணா போட சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். என் சைட்லையும் இப்போதைக்கு அதான் பண்ண முடியும். சார் அவங்க சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? உங்கள் குழந்தை இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க வளர்க்கட்டுவா, நீ ஓரமான வேடிக்கை பாருன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா சார்? சார் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது சார். நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்குறனாலையோ வந்து புலம்புறதுனாலையோ எதுவும் மாற போகிறது சார். நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே, ஏதோ உங்கள் பர்சனல் லைஃப் நடந்ததா சொல்லி, அதை வேணா டெவலப் சார். முதல்ல எந்த கதைக்கு வழி சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் யார்கிட்ட போய் என்ன சொன்னாலும் சரி, உங்களால் எதுவும் பண்ண முடியாது சார். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணாலும் யோசிங்க சார். மேடம் வர நேரம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க. முதல்ல இருந்து கிளம்புங்க, எனக்கு தான் ப்ராப்ளம். அவங்க வந்தால் நான் அவங்கள பார்த்துட்டு கூட போகிறேன் சார். இப்போதைக்கு நான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஐடியா இல்லை. அப்புறம் பேசிக்கலாம். எந்திரிங்க சார் ஃபர்ஸ்ட். சார் சார் நான் அவங்க பார்க்காம போக மாட்டேன் சார். கிளம்புங்க போங்க சார். கதையும் மட்டும்தான். ஆனால் ரெண்டும் எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறது சினிமா ஏமாச்சான்னு எனக்கு சொல்ல கதை ரிச்சர்ட், ரிச்சர்ட், ஏந்திரி ரிச்சர்ட், ஏந்திரி, ஏந்திரிடா.
இது எங்கள் லைஃப்பில் நடந்த கதை தான். நிஜத்தில் தான் அவன் உயிரோடு இல்லை, கதையிலையாச்சும் அவன் உயிரோடு இருக்கட்டும். நான் உன்னை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. உனக்கு இன்னும் லைஃப் இருக்குது. நீ ஏன் இங்கே இப்படி இருக்கணும்? லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போகலாம்ல. அவன் என் பக்கத்தில் இல்லைன்றப்போ அதை தாண்டி வேறு என்ன சந்தோஷம் எனக்கு கிடைச்சிட போகுது? சந்தோஷத்தை தேடி அலைஞ்ச காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு நிம்மதி மட்டும்தான் வேணும். அது எனக்கு இங்கே மட்டும்தான் கிடைக்கும். உருவம் இல்லாத அவனோட உயிர் எங்கிருந்தாலும் என்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? வா மச்சான். ஏய், அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க? இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் மச்சான். சரி. அந்த இடத்துல ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன். அழகாக வேறு இருந்தாளா, நாலுலேருந்து அவளை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். சரி, இன்டர்வியூ போனியா? அது என்னாச்சு? அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுடா மச்சான். பின்ன இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு போனால் எப்படா செலக்ட் ஆவ? அழகா 4 புது ட்ரெஸ் வாங்கி போட்டு போகலாம்ல? லாக்டவுனில் எப்படா போய் ட்ரெஸ் எடுக்குது? சரிடா, இருக்கிற ட்ரெஸ்ஸை அழகாக அயன் பண்ணி போட்டு போகலாம்ல? நீ வேற ஏன்டா அயன் பாக்ஸை தொடரல, எங்கள் அப்பா 1000 2000 கரண்ட் பில் வருதுன்னு செம சத்தம் போடுறாரா. இதுக்கு தான்டா நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸு நம்மளுக்காகனே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, watchlog.in. ஸோ அதில் மந்த்லி 199 299க்கு அழகாக அயன் பண்ணி தராங்கல்ல? அயன் பண்ணி போட்டால் ஃபேப்ரிக் 3 மாதத்தில் போயிடும் மச்சான். டே, அவங்க யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரீம் மைனிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கடா. ஸோ அதனால் உன்னோட குவாலிட்டிலாம் குறையாது, 6 months வரைக்கும் நீடிச்சிருக்கும். புரியுதா? ஏண்டா கோவிட் சுச்சுவேஷனில் அயன் கடையில் கொடுத்துட்டு என்ன பயந்துருக்க சொல்கிறியா? டேய், அவங்க கிளாத்ஸ் எல்லாம் வாங்கி சானிடைஸ் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி எந்த வைரஸும் அட்டாக் பண்ணாத அளவுக்கு கொடுக்குறாங்கடா. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீமைனிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்கப் அண்ட் டெலிவரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தராங்க. வேறு யார் பண்ணி தருவா? ஸோ நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக அஃபோர்டபுள் ப்ரைஸில் மந்த்லி 199 299 அண்ட் இயர்லி பேக்கேஜஸ் 2500 rupeesக்கு அழகாக பண்ணி தராங்கடா. யார் பண்ணி தருவா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூரில் லான்ச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குடா. தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது. அப்போ மச்சான் ஒரு 200 இருந்தால் கொடு. ஏன் தேவாடா? வேலைக்கு போய்ட்டு திருப்பி குத்துறா குறா. ஸோ நீங்கள் எங்கே வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் நம்ம watchlog.in வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மந்த்லி 199 299க்கு நீங்களும் உங்களை அழகாக ட்ரெஸ் பண்ணி மாற்றிங்க. ஸோ இயர்லி பேக்கேஜஸும் இருக்குது 2500 rupeesக்கு. அதையும் மறந்துடாதீங்க. ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதுக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கிளாரிஃபை பண்ணிங்க.